வணக்கம் விவசாயிகளே. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குறுவை பட்டத்துக்கு ஏற்ற நெல் ரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறுவை பட்டங்கிறது வந்து ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் அக்டோபர் வரையும் வரும். இது வந்து குறுவையில் வந்து நம்ம 105லேருந்து 120 நாள் எல்லா நெல் ரகமும் இவ்வளோ நாள் தான் வளரக்கூடியது. அதில் நம்ம குண்டு ரகம் என்னென்ன, சன்ன ரகம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் இப்போ முதல்ல பார்க்க போகிறது ஏஎஸ்டி 16. ஏஎஸ்டி 16ங்கிறது அம்பை 16ன்னு சொல்லுவோம். இது வந்து குண்டு ரகம் சேர்ந்தது. இதோட வயசுன்னு பார்த்தோன்னா 110லேருந்து 115 நாள் இது வந்து வளரக்கூடியது. இதோட ஈல்டு எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா 2240 கிலோ பர் ஏக்கருக்கு வரும். இதோட உயரம்னு பார்த்தோன்னா 3லேருந்து 3.5 அடி வரையும் இது வந்து ஹைட் வந்து இது வந்து இருக்கும். இது என்னன்னா, இது வந்து நெல்மணி வந்து நல்லாவே வெயிட் வந்து எடை வந்து நமக்கு வந்து நல்லாவே கொடுக்கும். ஆனால் இதில் என்னன்னா, இது வந்து நெல்மணி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து நிற்காது, சீக்கிரமாகவே இது வந்து சாஞ்சிடும். அதுதான் இதோட மைனஸ்ன்னு பார்த்தோன்னா. விதையின் அளவு பார்த்தோன்னா ஏக்கருக்கு 30லேருந்து 45 கிலோ நாற்று விட்ற மாரி இருந்தால், அதே ட்ரம் சீடு இழுத்தோன்னா ஏக்கருக்கு 10லேருந்து 15 கிலோ போதுமானது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிபிஎஸ் 5. இது வந்து ஏடிடி 37 ஏஎஸ்டி 16 இதோட ஒட்டு ரகம். இதோட வயசுன்னு பார்த்தோன்னா 120 நாள் வரும். இதோட மகசூல் எவ்வளோ வரும்னு பார்த்தோன்னா ஏக்கருக்கு 2520 கிலோ வரும் ஏக்கருக்கு. இதோட ஒசரம்னு வந்து பார்த்தோன்னா 3லேருந்து 3.5 அடி இது வந்து வளரக்கூடியது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இது வந்து சூட் ஆகும். டிபிஎஸ் 5 வந்து வெப்பத்தை எல்லாத்தையுமே வந்து நல்லா தாங்கி வளரக்கூடியது. இது வந்து நல்லாவே ஈல்டு வந்து கொடுக்கும் நமக்கு. இது வந்து மற்ற இதை விட இதுக்கு வந்து உரம் வந்து கம்மியாகவே தேவைப்படும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஏடிடி 37. இது வந்து ஆடுதுறை 37ன்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து குண்டு ரகம் தான். இதோட வயசுன்னு பார்த்தோன்னா 105லேருந்து 110 நாள் இதோட வயசு. இது வந்து ஏக்கருக்கு மகசூல் எவ்வளோ தரும்னா 2480 கிலோ பர் ஏக்கருக்கு தரும். இது வந்து உயரம்னு பார்த்தோன்னா 3 அடி வளரக்கூடியது. ஏடிடி 37 வந்து நெல்மணி வந்து நல்லாவே வெயிட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து சாயாது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சன்ன ரகத்தில் ஏடிடி 45. இது வந்து ஆடுதுறை 45ன்னு சொல்லுவோம். இதோட வயசுன்னு பார்த்தோன்னா 105லேருந்து 110 நாள். இது வந்து எவ்வளோ மகசூல் தரும்னா ஏக்கருக்கு 2360 கிலோ பர் ஏக்கருக்கு வந்து தரும். இதோட உயரம்னு பார்த்தோன்னா 3லேருந்து 3 அடி வந்து இது வந்து வளரக்கூடியது. ஏடிடி 45ங்கிறது சன்ன ரகம் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோ 51. இதுவுமே வந்து சன்ன ரகம் தான். இது வந்து இதோட வயசுன்னு பார்த்தோன்னா 105லேருந்து 110 நாள். இது எவ்வளோ உயரம் வரும்னா 3 அடி வந்து இது வந்து உயரம் வரும். இது எவ்வளோ ஈல்டு தரும்னா ஏக்கருக்கு 2650 கிலோ பர் ஏக்கருக்கு வந்து இது வந்து மகசூல் தரும். இது வந்து நம்ம நாற்று விட்டு நடவு முறைனா இது வந்து ஏக்கருக்கு விதை நெல் எவ்வளோ தேவைப்படும்னா 30லேருந்து 45 கிலோ வரையும் தேவைப்படும். அதுவும் இல்லாமல் ட்ரம் சீடு இழுத்தோன்னா ஏக்கருக்கு 10லேருந்து 15 கிலோ வந்து விதை நெல் தேவைப்படும். கோ 51 வந்து நல்லாவே வளரக்கூடியது தான். இது வந்து மற்ற நெல் மாரி இதுக்கு வந்து உரம் வந்து அதிக அளவு தேவைப்படாது. மற்ற நெல்லுக்கெல்லாம் வந்து 3 வாட்டி போட்டோன்னா இதுக்கு வந்து 2 ஈடு போடுறதே போதுமானது தான் உரம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஏடிடி 43 ஆடுதுறை 43ன்னு சொல்லுவோம். இதோட வயசுன்னு பார்த்தோன்னா 105லேருந்து 110 நாள். இதுவுமே வந்து சன்ன ரகம் தான். இதோட மகசூல்னு பார்த்தோன்னா 2360 கிலோ பர் ஏக்கருக்கு வந்து தரும். இதோட உயரம்னு பார்த்தோன்னா 3லேருந்து 3.5 அடி வந்து இது வந்து வளரக்கூடியது. இதில் உள்ள எல்லா நெல் ரகமுமே குறுவைக்கு ஏற்ற நெல் ரகங்கள் தான். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த எல்லா நெல் ரகங்களையும் வந்து நல்லாவே வந்து ஈல்டு தரக்கூடியதாக மொத்தம். இப்போ இதில் உள்ளதுமே வந்து எல்லாமே வந்து குறுவைப்பட்டது நடவு செய்யக்கூடிய நெல் ரகங்கள் தான். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதுக்கு ஏற்ற களைக்கொல்லி என்னென்னு பார்ப்போம்.